ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டை வந்து நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? காயினாக இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை ஜுவல்லரியாக இன்வெஸ்ட் பண்ணலாமா, எதில் வந்து நமக்கு ப்ராஃபிட் அதிகம், கோல்டு காயினில் நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது, அதை ரீசேல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், அதுவே கோல்டு ஜுவல்ல வாங்கணும்னா அதுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணணும், அதை ரீசேல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், எதில் ப்ராஃபிட் இருக்குது, கோல்டை வந்து நகையாக வாங்கலாமா இல்லை காயினாக வாங்கலாமா, நமக்கு எதில் ப்ராஃபிட் அதிகம் இருக்குது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து லாஸ்ட் 1 இயராக தான் வந்து கோல்டு காயின்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலை. பிகாஸ் எனக்கு அதை பற்றின அவேர்னஸ் எனக்கு இல்லை. இப்போ தான் ரீசன்ட் டைம்ஸில் தான் எனக்கு இதை பற்றி தெரிஞ்சது. ஸோ நான் ஒரு 1 இயராக தான் காயின் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி காயின் சேவிங்ஸ் பண்ணும்போது நமக்கு அதில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னையோட கோல்டு ரேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து 18 February 2025. இன்னையோட கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 7,970 ரூபாய். நேற்றை விட 30 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 30 rupees இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 8,000 ரூபாய் ரீச் பண்ணிடும். ஸோ இன்றைக்கி கோல்டு ரேட் 30 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில்வர் ரேட்டில் எந்த சேஞ்சும் இல்லை. நேற்றும் 108 ரூபாய் தான் இருந்தது, இன்றைக்கும் 108 ரூபாய் தான் இருக்குது. இப்போது 1 கிராமில் காயின் வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன மாதிரி ஜிஎஸ்டி போடுவாங்க, என்ன மாதிரி வேஸ்டேஜ் போடுவாங்க, அதோட டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி 1 கிராம் காயின் வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஜிஆர்டியில் வந்து வேஸ்டேஜ் வந்து 2% போடுறாங்க. அதுவே நம்ம வந்து மில்லிகிராம்ஸில் காயின் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 75 rupees போடுறாங்க. அதை வந்து மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 75 rupees போடுறாங்க. ஸோ இப்போ 1 கிராமுக்கு வந்து வேஸ்டேஜ் 2% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 159 ரூபா. அதுவே ஜிஎஸ்டி 3% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 244 ரூபா. டோட்டலாக 1 கிராம் காயின் வாங்குறதுக்கு 8,373 ரூபா நமக்கு தேவை. 1 கிராமோட ரேட் என்னவோ 7,970 ரூபா தான். பட் நம்ம அது வந்து ஜிஎஸ்டி வேஸ்டேஜ்லாம் கொடுக்கும்போது 8,373 ரூபா வருது. இதுவே நம்ம வந்து 1 கிராமில் நகையாக வாங்க போகிறோம், இந்த மாதிரி ஜுவல்லரியாக வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன மாதிரி ரேட் வரும் அப்படின்னா இதுக்கு வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க. வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தி போடுவாங்க. மேக்ஸிமம் சின்ன சின்ன பொருள் 1 கிராம் 2 கிராம் பொருளுக்கு கண்டிப்பாக அது ரிங்காக இருந்தாலும் சரி, இயர்ரிங்காக இருந்தாலும் சரி வேஸ்டேஜ் ஜாஸ்தி தான் போடுவாங்க. இப்போ நான் வாங்கியிருக்க இந்த கம்மலுக்கு எனக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படின்னா 16% போட்டாங்க. ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் கம்மலுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 14%லேருந்து 28% வரைக்கும் வேஸ்டேஜ் போடுறாங்க. நான் வாங்கியிருக்க இந்த கம்மலோட வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 16% போட்டிருந்தாங்க. இந்த 16%க்கான அமௌண்ட்டு மட்டும் வேஸ்டேஜ் அமௌண்ட்டு மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,275 ரூபா. ப்ளஸ் அதுக்கு ஜிஎஸ்டி 3% வந்து 278 ரூபா. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 9,523 ரூபா. அந்த 1 கிராம் காயினுக்கும் 1 கிராம் கம்மலுக்கும் இடையில எவ்வளோ ரேட் டிஃப்ரென்ஸ், ரெண்டுமே 1 கிராம் தான். பட் இதோட ரேட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,150 ரூபாய் எனக்கு வந்து கம்மலுக்கு எக்ஸ்ட்ராவாக வருது. கம்மலும் காயினும் சேம் வெயிட்டு தான். பட் ஆனால் எனக்கு 1,150 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வருது. இதுவே நான் 2 கிராம் காயின் எடுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 1 கிராமோட ரேட் வந்து 7,970 ரூபாய். அதுவே 2 கிராமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15,940 ரூபாய் வருது. இதுக்கும் வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க அப்படின்னா 1 கிராம்லேருந்து எவ்வளோ கிராம்ஸ் எடுத்தாலும் ஓகே, அதுக்கு வேஸ்டேஜ் வந்து 2% போடுறாங்க. ஸோ இதுக்கு வேஸ்டேஜ் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 319 ரூபாய் வருது. இதோட ஜிஎஸ்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 488 ரூபாய். டோட்டலாக 16,747 ரூபாய் வருது. இன்றைக்கி ரேட்டுக்கு 2 கிராம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா 16,747 ரூபாய் வருது. அதுவே நான் 2 கிராமில் ஜுவல்லாக வாங்க போனேன் அப்படின்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா 2 கிராம். இதுவுமே லாஸ்ட் இயர் 2024 நான் சேவிங்ஸ் பண்ணி வாங்கினது தான். பட் அப்போல்லாம் எனக்கு காயின் சேவிங்ஸ் பற்றின அவேர்னஸ் இல்லை. அப்போ நான் வந்து இந்த 2 கம்மலுமே லாஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் அந்த ஏப்ரல் மார்ச் அந்த டைமில் வாங்கினது. அதுக்கப்புறமா தான் நான் காயின் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த கம்மலுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க அப்படின்னா 21% போட்டிருந்தாங்க. இப்போ இந்த கம்மலுக்கு வேஸ்டேஜ் மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,374 ரூபாய் வருது. ப்ளஸ் இதோட ஜிஎஸ்டி அமௌண்ட்டு ஜிஎஸ்டி 3% எவ்வளோ வருது அப்படின்னா 580 ரூபாய் வருது. டோட்டலாக வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து இந்த 2 கிராம் கம்மலுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 19,894 ரூபாய் வருது.
பட் காயினுக்கு 16,747 ரூபாய் தான் வருது. கிட்டத்தட்ட ரேட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட 3,147 ரூபாய் வருது. 2 கிராம் காயினுக்கும் 2 கிராம் கம்மலுக்கும் இடையில ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிராமுக்கு மேலே வாங்குற அளவுக்கு, 1/2 கிராம் ஒட்டி வாங்குற அளவுக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் வருது. 3,147 ரூபாய் வருது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு 1 கிராம் வந்து 10,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஒரு கிராமோட ரேட் வந்து 10,000 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா, அன்னைக்கு வந்து இந்த கோல்டு காயினையும் நான் போய் ரீசேல் பண்ணுறேன். கோல்டு ஜுவல்லையும் நான் போய் ரீசேல் பண்ணுறேன். இதில் வந்துட்டு எனக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 கிராம் காயின் வந்து நான் வாங்கும்போது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8,373 ரூபாய் இருக்குது. நான் 10,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த காயினை நான் ரீசேல் பண்ணேன்னா, நான் வாங்கின அமௌண்ட் 8,373 ரூபாய் போக மீதி ஒரு 1,627 ரூபாய் இருக்குது. இதுதான் இந்த 2 வருஷத்தில் என்னோட ப்ராஃபிட் அமௌண்ட். 1 கிராமுக்கு 1,627 ரூபாய் கிடைக்கும். அதுவே இந்த 2 கிராம் காயினை நான் வந்து ரீசேல் பண்ணேன் அப்படின்னா, 2 கிராமுக்கு 1 கிராம் 10,000 ரூபாய் அப்படின்னா 2 கிராம் வந்து 20,000 ரூபாய். நான் வாங்கும்போது இந்த 2 கிராம் காயினோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 16,747 ரூபாய். அதை நான் ரீசேல் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா 3,253 ரூபாய் கிடைக்கும். இது வந்து இந்த 2 கிராம் அப்புறம் 1 கிராம் இந்த 3 கிராம் காயினை வந்து நான் ரீசேல் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4,800 ரூபாய் 4,900 ரூபாய் கிட்ட எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது 3 கிராமில். அதுவே நான் கோல்டு ஜுவல்ல இப்போ நான் வாங்கியிருக்க இந்த 2 கம்மலையும் நான் ரீசேல் பண்ணுறேன் அப்படின்னா, இதே கிராம் 10,000 ரூபாய்க்கு நான் போய் ரீசேல் பண்ணுறேன் அப்படின்னா, 1 கிராம் 10,000 ரூபாய் அப்படின்னா, இந்த கம்மல் நான் வாங்கும்போது எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா 9,523 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். அப்போ இதில் எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 477 ரூபாய் தான் கிடைக்குது. இந்த 1 கிராம் கம்மலுக்கு எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 477 ரூபாய் தான். இதுவே இந்த 2 கிராம் கம்மலுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கிராம் 1 கிராம் 10,000 ரூபாய் அப்படின்னா 2 கிராம் வந்துட்டு 20,000 ரூபாய். நான் வாங்கும்போது இந்த கம்மலோட ரேட் எவ்வளோ அப்படின்னா 19,894 ரூபாய். ஸோ இதுலேருந்து நான் இதை மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வெறும் 106 ரூபாய் தான் கிடைக்குது. இந்த 2 கிராம் கம்மலுக்கு எனக்கு வெறும் 106 ரூபாய் தான் கிடைக்குது. டோட்டலாக இந்த 2 கிராம் கம்மல் அப்புறம் 1 கிராம் கம்மல் இது டோட்டலாக 3 கிராமுக்கும் சேர்த்தே எனக்கு வந்து 580 ரூபாய் தான் கிடைக்குது. 580 ரூபாய் 600 ரூபாய் கூட முழுசாக இல்லை, 580 ரூபாய் தான் இதில் வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ கோல்டு காயினாக வாங்கி அதை ரீசேல் பண்ணும்போது தான் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. கோல்டு ஜுவல்லரியாக வாங்கி அதை நம்ம ரீசேல் பண்ணும்போது நமக்கு அதில் வந்து ப்ராஃபிட் அந்தளவுக்கு இல்லை. ஸோ நம்ம வந்து ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்காக போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். நம்ம வந்து காயினில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ அதை வச்சுருந்து நம்ம அதை ரீசேல் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு லேண்ட்லேயோ இல்லை வீட்லேயோ அதை நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜுவல்லாம் நம்ம எடுக்கும்போது அதுக்கு ஒரு வேஸ்டேஜ் கொடுத்துக்குறோம், ஜிஎஸ்டி கொடுக்குறோம், ப்ளஸ் அதை போய் நம்ம ரீசேல் பண்ணும்போது அதுலேயும் எப்படியும் ஒரு 2% 3% லெஸ் பண்ணி எடுப்பாங்க. அப்போ இன்னுமே கொஞ்சம் நமக்கு அதில் லாஸ் தான் இருக்குது. ஸோ கோல்டு வந்து நீங்கள் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்காக போகும்போது ரீசேல் பண்ணணும், அதை வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கோல்டு காயின் வாங்குங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். என்னோட இந்த சேவிங்ஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.